2025ல் மோஸ்ட் டிமாண்டாக இருக்கிற ஸ்கில் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு நிறைய லீட்ஸ் வரணும். அதை அவங்க டிஜிட்டலாக பண்ணுறாங்க. அதை தான் சிம்பிளிஃபைடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்கிறாங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அதில் ஒரு ப்ரொசீஜர் தான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ கூகுளில் போய் எதனா உங்களுக்கு தேவையான சர்வீஸை என்டர் பண்ணிங்கன்னா, கூகுள் அதுக்கான சர்ச் ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டும். ஒரு 10 சர்ச் ரிசல்ட் தான் காட்டும். அதில் எப்படி தங்களோட சர்வீஸை முன்னாடி கொண்டு வருது, அதை பற்றினது தான் இந்த எஸ்இஓ. மேலும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓன்னு இருக்கும், ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு இருக்கும், டெக்னிக்கல் எஸ்இஓன்னு இருக்கும், நிறைய எஸ்இஓ இருக்கும். அதுக்கு கீழே நிறைய மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோன்னா, நம்ம வெப்சைட்டையும் நம்ம முன்னாடி கொண்டு வரலாம். யூசர் சீக்கிரமாக அந்த வெப்சைட்டை பார்த்து நமக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய லீட்ஸ் கிடைக்கும். அதன் மூலியம் நமக்கு நிறைய கஸ்டமர் கிடைக்கும். அதுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட்டாகவும் சரி, இப்போ அடுத்த வர காலகட்டத்திலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பெருசாக பூம் ஆகும். அதனால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவ் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.